வாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கீங்களா? நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். இதில் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாம். சரி சொல்லு, என்ன சொல்லு. இல்லை, இப்போ எனக்கு இதுதான் அவங்க தெரிஞ்சவங்க தான். உங்கள் அண்ணனையும் பேசல, எங்கள் அண்ணனையும் பேசல சாமி. யாரையும் பேசல. சரி சொல்லு நான் எடுத்து சொல்கிறேன், யாரையுமே பேசல. பொதுப்படையான கருத்து சொல்கிறேன். இப்போ ஒரு நம்மளுக்கு இல்லை, வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கு, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும் அடுத்தவங்களுக்கு. சரி, தெரிஞ்சிட்டிங்களா? ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க முடியாமல். அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது உங்கள் அண்ணனுக்குனே வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் பாருங்கன்னு கூட சொல்ல. இப்போ உடம்பு சரியில்லைங்கிறது மட்டும் மேட்ரு நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ரை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க என்ன, சரி சரி போன வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரி வச்சிரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போன வச்சிரு, இதை நம்ம போனால் பணம் செலவு கேட்பாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வேணுமா அப்படிங்கிற நான். அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட உங்களை மாதிரி இருக்கிறவங்க அண்ணன் தான் அப்படின்னு பாசமாக போகிறாங்க. மறுபடியும் பாசம் இருக்கிறதா இருந்தாலும் பொம்பளைக்குள்ள சங்கடம் வருமல்ல. அப்படி இருந்தா என்ன இப்போ என்ன ஃபோன் எடுத்து வச்சிரு சொல்ல வேண்டியதில்லை. என்ன எதுனாலும் கேட்கலாமல்ல, ஆஸ்பத்திரியில் எதுக்கு சேர்த்திருக்காங்க என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? இல்லை, ஒரு இடத்துல தெரிஞ்சதுனால தான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் நான் உங்கள்கிட்ட. அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கேட்க போகிறதில்ல. இல்லாதவங்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்க போகிறதில்ல. இந்த மேட்ரை சொல்லிடலாம், தெரிவிச்சிடலாம், ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னால், அவங்க ஃபோன் எடுத்தவங்க என்ன உடம்புக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாவது கேட்கணுமல்ல. பணம் கேட்பாங்க, பணம் கொடுக்க நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது, அதனால ஏன் சும்மா அவங்க முடியாதுன்ட்டு பேசணுங்க. முடியிற ஆள் நல்ல அவள் கொடுக்க பிரியம் இல்லைம்மா. இவங்களும் கேட்கலையே, கேட்கவே இல்லை. நீ கேட்கவே இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? கேட்டுருவாங்கன்னு பயந்துட்டு சொல்லிட்டேன். நான் சொல்றது ஒரு பாசமா இருக்கிறவங்க பாசத்தோடு பழகணும். பணத்துக்காக மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவசர ஆத்திரம்னா அவங்கவுங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. புரிஞ்சுதுங்களா? சரி. அப்போ நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னா நான் சொல்கிற கருத்து தான். இப்போ ஒருத்தர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவங்க சரிம்மா, இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். சரின்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு என்ன இருக்குது? அதான் நான் சொல்கிறேன். மனசு பல மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி கூட பிறந்த அண்ணனா என்னன்னா 3வது மனுஷன் இப்போ அவங்க கொடுக்க பிரியமில்லை, அதனால சரி வச்சுருட்டாங்க. அவ்வளோதான் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் ஒரு பணத்துக்காக பாசமாக பழகக்கூடாது. பணம் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம பாசமாக உண்மையான பாசத்தோடு இருக்கணும். அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.